வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்கலாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற நேரங்களில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி தன்னுடைய ஜாக்கெட்டை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி ஜாக்கெட் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு தானாகவே முயற்சி செஞ்சு கற்றுக்கிட்டாங்க. அதுபோல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றவர்களுக்கும் தைச்சி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. மற்றவங்களுக்கு தைச்சி தரும்போது சின்ன சின்ன பிரச்சனையும் எதிர்மறை கருத்துக்களும் வர ஸ்டார்ட் ஆச்சுங்க. கொஞ்ச நாள்லையே இதனால் மற்றவங்களுக்கு துணியை தைச்சி தராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி அவங்களுடைய தொழில் ஏன் தெரிஞ்ச தொழிலை நிறுத்தணும், முறையாக அதை கற்றுக்கிட்டோன்னா நமக்கு இருக்கிற டவுட்டெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு பிரச்சனைக்கு முடிவு தெரிய போகுது, இதுக்காக கடையை மூடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த தோழி ரொம்ப வருத்தத்தோட, எனக்கு தையலை தவிர வேறு எதுவும் தெரியாது, தையல் கூட அரைகுறை தான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தொழிலை நல்லா உருப்படியாக அதில் இருக்க நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பல தொழில்களை கற்று வச்சுருக்கவங்க கூட எல்லா தொழிலையும் செய்கிறது இல்லையே, கரெக்டு தானேங்க? அதுக்கு அப்புறமா முறையாக பயிற்சி எடுத்து இப்போ எல்லா விதமான துணிகளையும் அவங்க தைக்கிறாங்க. எல்லாருமே அவங்க தைச்ச துணிக்கு பாராட்டும் தெரிவிக்கிறாங்க. அதனால் தனக்கு தெரிஞ்ச தொழிலை தாராளமாக செய்யலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. ஸோ நமக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஒரு தொழிலை முறைப்படி ஒரு வகுப்பில் சேர்ந்து கற்றுக்கிட்டு செஞ்சோன்னா இன்னும் நிறைய சந்தேகங்கள் நிவர்த்தியாகும், வெற்றிக்கு வழிவகுக்கும். ஓகே, இப்படி தான் அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரர் நல்லா ஆப்ரேஷன் செய்ய தெரிஞ்சவராக இருந்தாருங்க. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு அந்த முடிச்சியை சரியாக போட தெரியாதுங்க. ஒரு தடுமாற்றம் இருந்தது. அதை எப்படி சரி செய்யறது அப்படின்ட்டு யோசித்து பார்த்தாரு. அவர் படித்த காலத்தில் அவர் கூட படித்த ஒரு கருப்பின நண்பர் பணம் கட்ட முடியாமல் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு போயிட்டாரு. அவர் முடிச்சு போடுறதுல கெட்டிக்காரர் அப்படின்னு அவருக்கு நினைவுக்கு வந்துச்சுங்க. அவரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்து அவருக்கு துணையாக வச்சுக்கிட்டாருங்க. ஆப்ரேஷன் செய்ய ஆரம்பிச்சாரு. கடைசி வரை முடிச்சு போடுவது அந்த நண்பரோட வேலையாக தாங்க இருந்தது. நண்பர் சரியா படிக்கல அப்படின்னாலும் அவருக்கு தெரிஞ்சதை சிறப்பா செஞ்சு அவருடைய திறமையை மேம்படுத்தி கொண்டாருங்க. இதனால இருவரோட தொழிலுமே நன்றாக சிறப்புற்றது. கூடவே பல்வேறு நோயாளிகள் நோய் தீர்த்து நலமுடன் வாழ வழியும் செஞ்சுதுங்க. உதவுறதுக்கு இதுவும் ஒரு வழிங்க. மேலும் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் இது ஒரு சிறந்த அணுகுமுறைன்னு சொல்லலாம். அதனால நம்மால் கற்க முடியும் அப்படின்னு இருக்கிறத சிறப்பாக கற்றுக்கிட்டு செயல்படுத்துவோம். அப்படி கற்க முடியாது அப்படின்னு இருக்கிறத அதுக்கு தகுந்த ஆளை நியமித்து அவங்கள சிறப்படைய செய்யணுங்க. ஸோ சிந்திப்பது மனது, செயல்படுவது அறிவு. முயற்சி செய்து சாதிக்க வேண்டியது நம்ம முயற்சியின் பலனே வெற்றி. நம்பிக்கை வெற்றியோட வருங்க. ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவங்க கிட்ட மட்டுமே வரும். அதனால் இலக்கை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். ஓகே, ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.